பேதுரும் யோவானும் தான் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக, அவர்கள் அதிசயத்தை செய்வதற்கு முன்பதாக அவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிருந்தது. தேவனோடு இருந்தபோது கூட பேதுருவிடத்தில் இல்லாத ஒரு விசேஷம். ஆனால் இயேசு தன்னை விட்டு எடுபட்டு போனார். உண்மையான ரகசியம் என்ன? உண்மையான உலகத்திற்கு எதை நான் கொடுக்கணும், இயேசுவை குறித்து நான் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய பாரம் அந்த மகனுக்குள்ளே கடந்து வந்ததுக்கு பிற்பாடு அவன் அற்புதங்கள் செய்கிறவனாக மாறினான். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ நீங்க இயேசு உங்களோட கூட இருக்கிறாரு. சீஷர்களை போல நீங்க இருக்கிறீங்க. நீங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுக்கிறாரு. இல்ல பணம் இல்ல டாடின்னு சொல்லும் போது பணம் கொடுக்கிறாரு. யாராவது உங்களுக்கு விரோதமா எழும்பும் போது ஆண்டவரை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அதை சீர் பண்ணிடுறாரு. அப்போ சீஷர்களை போல நம்ம என்ன செய்கிறோம்? நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோட தகப்பன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ராஜா இருக்கிறார் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் இதுதான் அந்த ப்ராஜெக்ட். என் அன்பு மகளே, இதை தான் இந்த உலகத்தில் நீ செய்வதற்காக பிறந்திருக்கிறாய் என்றதான தெளிவு எந்த பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அன்றிலிருந்து அவன் இயேசு கிறிஸ்துவாகவே மாறிவிடுவான். அல்லேலூயா. ஆனா மறந்துடாதீங்க, நம்ம ஜெராக்ஸ்ங்கிறத ஒரிஜினல் காப்பி இயேசுதான்.